இந்த 4 முடி வேற பாயசம் கொண்டு போக வாளி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிச்சு. வாளி எடுக்க போனா ஆளை இன்னும் காணமே. எங்கிட்டு தான் ஓடி போச்சம்மா. இந்த சேலையை கட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடவா கழியுது. கசகசன்னு வருது. ஏ சின்ன பொண்ணே, உன்னை நான் எங்க நிக்க சொன்னா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஏன் 4 முடி நான் உங்களை தான் தேடி வெளியே வந்தேன். வாளி எடுத்துட்டு தான் வருவேன்ல சின்ன பொண்ணே, அங்க நிக்க வேண்டியதானே? பாயசத்தை எவ்வளவு கோரிட்டு போயிட போறாளுவோ? நம்ம தானே அங்க நின்று எல்லாத்தையும் கண்ணு கருத்துமா பாத்துக்கணும். ஏன் 4 முடி எனக்கு குழம்பு கறி கூட்டெல்லாம் கொண்டு போறதுக்கு கேரியல் வச்சிருக்கேன். பாயாசத்துக்கு மட்டும் இந்த வாளியில எல்லாத்துக்கும் சேர்த்து கோரிக்கோங்க. வீட்டுல வந்து பிரிச்சுக்கலான்னு. சரி சின்ன பொண்ணே, நானும் சோத்துக்கு சட்டி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அங்க எடுத்து வச்சிருக்கேன். போவையில ஆளுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு போயிருவோம். கீதாக்கா இது பாயாசத்துக்கு காணுமா? போதும் சின்ன பொண்ணே, உனக்கும் எனக்கும் அப்புறம் நம்ம உமாளுக்கு. உமா ரொம்பவும் இனிப்பு சாப்பிட மாட்டா, செத்தோட தானே கொடுக்கணும். போதும் போதும். ஆட்டும் 4 முடி. சரி இந்தா இந்த வாளிய புடி. பந்தி பரிமாறுற இடத்துக்கு போய் பாயசம் ஊத்துவோம்ல, அந்த பையன்கிட்ட சொல்லி இந்த வாளி நிறைய பாயசம் வாங்கிட்டு வா. ஆ நானா? இவ்வளவு பெரிய வாளி நான் தூக்கிட்டு போணுமா? ஆஹா என்னால முடியாது. யாராவது பார்த்தவன சிரிப்பாவோ. போவாங்கக்கா. ஏட்டி, வாளியை கொண்டு வந்து நீட்டையில மட்டும் இது காணுமா காணாதானே 1008 கேள்வி கேட்ட. இப்ப பாயசம் கோரிட்டு வர்றதுக்கு மட்டும் உனக்கு வலிக்கும்? இல்ல 4 முடி, எனக்கு இந்த பட்டுச்சேலை நகையெல்லாம் கட்டிட்டு பாயாசம் கோர்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குல்ல. வெக்கமா இருக்கான் வெக்கம். ப்ளீஸ் கீதாக்கா, எதுவும் நினைச்சுக்காம கோவப்பட்டுக்காம நீங்களே போய் கோரிட்டு வந்துருங்க. ஏன் சின்ன பொண்ணு நீ இப்படி இருக்க? ஏக்கா உங்களுக்கு அது 40 வயசு ஆயிட்டு. கொண்டு போனா ஒரு ஆளு ஒண்ணு நினைக்காது. எனக்கு 30 தானக்கா ஆகுது. சின்ன பிள்ளை வேற. பாக்குற வேலை எனக்கு அசிங்கமா பாப்பாவக்கா. உன் முவரைய பார்த்தா சின்ன பிள்ளை கணக்காவா இருக்கு. ஆளை பெரு ஆளை இரி, யாராவது கிடைக்காவலான்னு பாப்போம். திங்கிறதுக்கு மட்டும் ஆளை போட்டி போட்டு வந்துருவா. ஆனா அதை எடுத்து கொண்டு வர தெரியல. ஆத்தாடி, நம்ம வீட்டுக்காரர்லாம் வராரு. இந்த 4 முடி கூட வாளியோட நிக்கிறத பார்த்தா ஏஸ் வர. ஏ சின்ன பொண்ணு, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? அது வந்து ஹரி, லட்சுமி கதை எங்களை பந்தி பரிமாறுற இடத்துல நிக்க சொன்னாவ. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா? எங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க, அவங்க கூட நிக்க வேண்டியதுதானே? பாத்தீங்கரி, உங்க அம்மையும் தங்கச்சியும் முன்னாடி தானே உட்கார்ந்துருக்காவ. அப்புறம் என்ன? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? தெரியாத வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காவ, நீ தானே கூட நின்னு பாத்துக்கணும். இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க. ஐயோ, ஆமாங்க, பொறுப்பு இல்லாம பேசுறனோ. மன்னிச்சிருங்க. தம்பி தம்பி, சொல்லுங்கக்கா. சின்ன பொண்ணு ஏன் கூட தான் நிக்க, அவளை திட்டாதீங்க. லட்சுமி கதை எங்க 2 பேத்தையும் பந்தி பரிமாறுற இடத்துல நிக்க சொன்னாவ. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர ஆளுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாவளா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூட மட்டும் நில்லுங்க அப்படின்னாவ. அப்புறம் நம்ம ஊர் கறியில நம்ப முடியாது. இந்த விசேஷம் முடியதுக்குள்ளேயுமே சட்டி பண்ணியே தூக்கிட்டு வந்து சோறு குழம்பு கறி கூட்டுன்னு அவங்க இஷ்டத்துக்கு வந்து அள்ளிட்டு போயிருவாவோ. அப்புறம் பந்தில உட்காந்து சாப்பிட்ற ஆளுகளுக்கு பத்தாது பாத்தீங்களா? மிச்சம் மீதி நிறைய வந்துச்சுன்னா கடைசி அள்ளிட்டு போறது. என்ன சொல்றீங்க? ஆமாக்கா. அதான் தம்பி, நாங்கள் 2 பேரும் நின்று காவல் காத்துட்டு இருக்கோம். நம்ம ஊர் கறிகளுக்கு சுத்த மேனஸே கிடையாது. ஃபங்க்ஷன் முடியணுமே, எல்லாரும் சாப்பிடணுமேனு நினைக்க மாட்டாவோ. அது வரைக்கும் பொறுத்தாதான் என்னவா? ஆமாக்கா. அப்ப சின்ன பொண்ணு கூட நிக்கட்டும், நான் போறேன். அட ஹரி தம்பி, எங்க போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய்துட்டு போங்களேன். சொல்லுங்க, செய்யறேன். ஐயோ, இந்த 4 முடி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம என்ன கேட்க போகுது? இங்க பாருங்க சின்ன பொண்ணு மாப்பிள்ள, இந்த வாளியில சேத்தோட பாயாசம் மட்டும் கோரிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல கொண்டு வச்சுட்டு வந்துருவேன். அப்புறமா சாயங்காலம் மட்டும் எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். சின்ன பொண்ணு, என்ன இதெல்லாம்? அத்தாடி, கோவப்படுறாரு. அது வந்து ஹரி, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நல்ல ஆளுங்களை தான் காவலுக்கு நிக்க விட்டுருக்காவ. வா, முன்ன போய் பொண்ணு மாப்பிளைக்கு கவர் கொடுத்துட்டு கிளம்புவோம். நீங்க போங்க ஹரி, வாரேன். என்ன சின்ன பண்ணே, உன் மாப்பிள்ள சரியான ரப்பு பிடிச்சவரா இருக்காரு. ஒரு சின்ன உதவி கூட பண்ணி தர மாட்டேக்காரு. என் 4 முடி, நீங்க மாட்டினது இல்லாம என்னையும் சேர்த்து மாட்டி விடுறீங்களோ? பாயாசம் உங்களுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தா கூட என்னமோ பாவம் பார்த்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. இதுல சாயங்காலம் சேர் வேற பண்ணணுமா? சேரு போங்க. ஏன் நாயே என்னைய முறைக்க? போங்கம்மா அங்கிட்டு. இவர் வேற கூப்பிட்டு விட்டாரு. முன்ன போய் மொய் கவரை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு வாரேன். அது வரைக்கும் என் டிஃபன் கேரியலெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. அப்ப பாயசம் எப்படி சின்ன பொண்ணு கோர? அந்த வாளியில கோரி உன் தலையில ஊத்திக்கோங்க 4 முடி. என்னமோ நம்மளுக்கு மட்டும் கொண்டு போற மாதிரி சொல்றா. கீரிக்கி பாயசம் கேசன்னு வீட்டு பக்கம் வந்து நிக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு. ஏய் காரு, எப்பவும் இது மாதிரி சந்தோஷமா இருக்கணும்டா. தேங்க்ஸ் அத்தை. ஏங்க, இதுதான் எங்க மாமா அத்தை.
ஆ வணக்கம்மா. இந்த மருமவளே, உங்க 2 பேருக்குமே இந்த மாமாவோட சின்ன அன்பளிப்பு. தேங்க்ஸ் மாமா. கங்க்ராச்சுலேஷன் காருக்கா. எங்க இதுதான் எங்க மாமா பையன் அஜய். என்ன அஜய், விசேஷ் காருக்கு மட்டும்தானா, எனக்கு கிடையாதா? உங்களுக்கும் சேர்த்து தானா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் தம்பி. வனஜா பாத்தியா, நம்ம அஜய் தனியா பிறந்துட்டானே, அண்ணன் தம்பி இல்லையே நினைச்சோம். புதுசா அண்ணன் கிடைச்சிட்டான். ஆமாப்பா, இனி அவன் ஏன் தம்பி. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே. உன்னோடு பேசிக்கொள்ள வார்த்தைகள் சேர்த்து வைத்து முள்ளுக்குள் திக்கி தவித்தேனே. மட்டும் தினம் நெஞ்சுக்குள் சொல்லி சொல்லி என் பேரை இன்று மறந்தேனே. ஏட்டி கிட்டு, என்ன உருண்டுட்டு கிடக்க? கடகடன்னு ஏறி வா. உமரு பாட்டுக்கு விட்டுட்டு போறீரு மனுஷா, கைய பிடிச்சி கூட்டு வந்தா என்ன? அதான் ஏறிட்டல்ல, வா வா. ஏம்மா அவன் குவாட்டு சூட்டுலாம் போட்டு சீமை தர மாதிரிலாம் இருக்கான். தாத்தா வாங்க, இவ்வளோ நேரம் ஆளையே காணோம். இங்க தானையா இருந்தேன். கிட்டு கவர குடி. 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் போல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்ஸ் பாட்டி. ஏ புள்ள, உன் புருஷன் என்னன்னா என்னைய தாத்தாங்க, நீ என்னன்னா என் பொண்டாட்டிய பாட்டிங்க. அத்தா மாமான்னு கூப்பிடு. ஆ சரிங்க மாமா. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அதில் 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும். என் மனுஷா போறோம் போறோம், பாட்டை நிறுத்துங்க. பொண்ணு மாப்பிளைக்கு பாடி பாடி தலைவலிய வர வச்சிடாதீங்க. தாத்தா போட்டோ எடுக்கிறாங்க, கேமராவை பாருங்க. 2 பேரும் 100 வயசுக்கு நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும். சரிங்க தாத்தா, பாட்டியை கூட்டு போய் சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள, 2 பேருக்கும் பசிக்கலையா? எல்லாரும் போட்டோ எடுத்து முடிச்சிட்டாங்களாடா? ஆமா அஞ்சலி, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. அப்ப சாப்பிட போலாமாடா? ஏய் குதிரவாளு, உனக்கு பசிக்குதாடி? எனக்கு பசியே இல்ல சக்தி, அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா தங்கச்சி? வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம். மாமா நீங்களும் சாப்பிடலையா? ஆமா மாப்பிள்ள, உங்க கூட சேர்ந்து இருந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்றோம். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையே தனியாவா விட்டு சாப்பிடுறது? சரிங்க மாமா, அப்ப வாங்க போலாம். ஏய் காரு, மாலையெல்லாம் கலட்டி வச்சுட்டு வா, அப்புறம் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆ ஓகே மேனி. ஹே சோப்பி குட்டி, நீயுமா இன்னும் சாப்பிடாம இருக்க? நான் சாப்பிட்டேன் அத்தை, 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். பாரா, 3 ஐஸ்கிரீமா? ஏடி, மாமாவுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. ஐஸ்கிரீமை பார்த்ததும் மாமாவை மறந்துட்ட பாத்தியா? மாமா, அங்க நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க, வா போய் சாப்பிடுவோம். சரியான வாளு. என் பேத்தி கார பிள்ளைக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரியே மாப்பிள்ள அமைஞ்சிட்டு நல்லபடியா நிச்சாம்பளமும் முடிஞ்சிட்டு இப்பதான் என் பேத்தி மூஞ்சில பொலிவே வருது. இதெல்லாம் பார்க்க அந்த மனுஷன் இல்லையே, இப்படி சீக்கிரம் போய் சேர்ந்துட்டார பேத்தி கல்யாணத்தை பார்க்காம. இது மாப்பிள்ளைக்கு பாட்டி தானே, அப்பத்துல வச்சு திரு திருன்னு அங்கேயும் இங்கேயும் சுத்துது. மூஞ்சி எப்படி கோணிக்கிட்டு வச்சிருக்கு பாரு. அது பேரனுக்கு தானே நிச்சாம்பளம். நல்லாதான் சிரிச்ச முகத்தோட இருந்தாதான் என்னம்மா, மூஞ்சி கோணிக்கிட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு திரியுது. இது என்ன நம்ம பக்கம் வருது? நான் தான் மாப்பிள்ளைக்கு பாட்டி, நான் தான் பொண்ணுக்கு ஆச்சி. நம்ம கிட்டயே என்ன திமிரா இருந்து பேசுறா. இந்த கிளவிய ஓட விடுவோம், அப்பதான் நம்ம மேல கொஞ்சம் பயம் இருக்கும். உனையே முன்ன பின்ன இந்த ஊரு பக்கம் பார்த்ததே கிடையாது. உனக்கு சொந்த ஊர் எது? சொந்த ஊரா? நான் இன்னும் சொந்த ஊர் ஒன்றும் வாங்கல. என் மன்னவரே என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டாரு. இதுல நான் எங்கோடி இருந்து சொந்த ஊர்லாம் வாங்க? ஐயா ஐயா, நான் அதை கேட்கல. சொந்த ஊருனா எங்க பிறந்த? நான் வீட்டில தான் பிறந்தேன். எல்லாரும் என்ன காட்டுலயா பிறப்பாவோ?
நான் கேட்கறது இவளுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்காளா? சரி அதெல்லாம் விடு. உங்க அம்மாக்கு ஊர் எது? எங்க அம்மாக்கெல்லாம் ஊர் இல்ல. அவ எப்பமோ போய் சேர்ந்துட்டா. எனக்குன்னு ஒரு வீடு வச்சிருந்தா அதையும் என் தம்பிக்காரன் புடுங்கிட்டான். இப்ப நான் என் புருஷன் கட்டி கொடுத்த வீட்டுல தான் இருக்கேன். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. நீ எங்கேயும் இருந்துட்டு போ. பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? பொண்ணுக்கு எங்களால முடிஞ்ச எல்லாம் போடுவோம். கல்யாணம் முடிஞ்சப்புறம் எங்க பொண்ணு ஒழுங்கா பாத்துக்கலன்னா உங்க வீட்டாளுக்களையும் சேர்த்து போடுவோம். அமுக டுமுக அமால் டுமால். இவ சரியான ரப்பு பிடிச்சவ. என்ன மாப்பிள்ளைக்கு ஆச்சு? எங்க எந்திரிச்சு போறீங்க? பேசிக்கிட்டு தானே இருக்கும். எனக்கு வேலை கிடக்கு, நான் போறேன். மண்டபத்துல என்னதான் வேலையோ இவிகளுக்கு. வாங்கூடலாம் இருந்து மனுஷன் பேசுவானா? 40க்கு மேல நாய்க்கணும், 50க்கு மேல பேய்க்கணும், 60க்கு மேல ஆய்குணம் பவ. இது என்ன ரகனே தெரியல. இவகிட்ட எதுக்கு நம்ம மூச்சை கொடுக்கணும்? நம்ம போவோம். இந்த கிழவிக்கிட்ட நம்ம காருவ உசாரா இருக்க சொல்லணும். ஏன் பேத்திக்கிட்ட மட்டும் ஏதாச்சும் வாழ ஆட்டட்டும், அப்புறம் தானே இருக்கு. என்ன சின்ன பொண்ணு மாமியாரே, உங்க மாவ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து வெளியில ஆளையே காணுமே. ஆமைக்கிட்டு வெளியில வர எங்க நேரம் கிடைக்கி? யா வீட்டு மூதேவி ஒரு வேலை சொலிக்கலாக்கி கிடையாது. ஒரு வேலையும் பார்க்காம அப்படி எப்படி வீட்டை போட்டுட்டு ஓடிடுது. இங்க பாருங்க, என் பேத்திய மூதேவி அப்படிலாம் சொல்ற வேலை வச்சுக்கிடாதீங்க. ஆத்தாடி, இந்த சின்ன பொண்ணுக்கு ஆச்சு இங்கதான் உட்கார்ந்துருக்கு. நான் சரியா கவனிக்கலையே. சரி போது விடுங்க. என்ன விட சொல்ற கிட்டு? என் கண்ணு முன்னாடியே மூதேவிங்கிறாவ. ஏன் அலமேலு, அது மாமிய மருமவளுக்குள்ள பஞ்சாயத்து. அதுல நம்ம தலையிடக்கூடாது. சும்மா இரு, நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம், அமைதியா தான் போகணும். பேசாம இரு அலமேலு. ஏ அப்பப்பப்பா, பெரிய பொல்லாத பொண்ணை கொடுத்துருக்காவோ, சீமையில இல்லாத சீமை சிரிக்கியே. ஒரு கூருக்கும் காணாது. எங்க பாருங்க சின்ன பொண்ணு மாமியாரே, பொது இடத்துல வச்சு பிள்ளை கேவலமா பேசாதீங்க. எனக்கு கோபமா வருது. நான் ஏதாவது தப்பா சொன்னேனா? உள்ளதான் சொன்னேன். நான் சாப்பிட்டுட்டு செவனையின்னு தான் வந்து உட்காந்துருக்கேன். நீங்களாதான் என் வாயை கிளறீங்க. ஏன் போட்டு விடுங்க. 2 பேரும் ஒரேடியா மல்ல கட்டிட்டு நிக்கிறீங்க. ஏ சின்ன பொண்ணு ஆச்சு, நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? என்கிட்ட இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? சரி விடுங்க. உங்க பேத்திய நான் மூதேவின்னு சொன்னது தப்பு தான், மன்னிச்சுக்கிடுங்க. நீங்க பெரிய மனுஷியக்கா, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. அதுக்கு அழுத மூதேவி தான். ஒரு வேலைக்கும் கூறு கிடையாது, லாக்கி கிடையாது, ஒன்றும் பார்க்காது. சொல்றது சரிதான், இருந்தாலும் பொது சபையில வச்சு நம்ம இப்படி பேசுறது தப்பு. இதுக்குதான் 2 பேரும் மாறி மாறி கிடந்து பேசிட்டு இருந்தாவளோ? அதானே நானும் என்னமோ நினைச்சேன். ஆமா, சிறகடிக்க சீரியல் என்ன ஆச்சு? நேத்து நான் பார்க்கவே இல்லையே. நீ பார்க்காமவே இரு. வர வர சிறகடிக்க ஆசை ரொம்ப போர் அடிக்குது. சிறகடிக்க ஆசையா இல்ல போர் அடிக்கிற ஆசையானே தெரியல. நானும் நாடகமே இப்ப பாக்குறது இல்ல. என் பியாத்தி ரிமோட்டே தர மாட்டுக்கா. ஒரே பொம்மை சேனலா வச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னப்பா பட்ட, காலையில இருந்து உனைய ஆளையே காணுமே இந்த பக்கம். ஆமா பாட்டி, இப்போதான் வாரேன். பொண்ணு மாப்பிள்ளையும் போட்டோ புடிச்சிட்டு சாப்பிடவே போயிட்டாவோ, இப்ப வந்து நிக்கிறியா பட்ட? என்னையா பட்ட, உன்னை விட சின்ன பையனே கல்யாணம் பண்ண போறான். இந்த நிச்சாம்பளம் முடிஞ்சிட்டு நீ எப்பதான் பண்ண போற? இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு தான் நான் இவ்வளோ நேரம் வராம இருந்தேன். வந்து நின்ன உடனே ஆரம்பிச்சிட்டாவளே ஒவ்வொருத்தரா. என்னையா கிட்டு கேட்கறதுக்கு பதில் ஒண்ணு சொல்ல மாட்டேக்க? கல்யாணம் தானே பாட்டி, பண்ணுவோம். இப்ப என்ன அவசரம் இருக்கு கல்யாணத்துக்கு? அப்ப நான் வரேன். என்ன அலமையில இந்த பையன் இப்படி சொல்லிட்டு போறான்? வயசு ஏறிக்கிட்டே போகுது. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா? அவனுக்கு 40 வயசு இருக்குமே, 38 வயசு ஆகுது. இனி எங்க போய் இந்த பையனுக்கு பொண்ணு தேட? அவனா பிடிச்சிட்டு வந்தாதான் உண்டு. என் 4 முடி, இந்த கேரியல் நல்ல கணக்குது. இதை எப்படிதான் வீட்டுக்கு தூக்கிட்டு போவேன்னு தெரியலையே. உன்னை யார் சின்ன பொண்ணு இவ்வளோ பெரிய கேரியில தூக்கிட்டு வர சொன்னா? சின்ன சின்ன பாத்திரமா கொண்டு வந்தா அழகா அள்ளிட்டு போயிடலாம். ஏக்கா, தனித்தனியா பாத்திரம் கொண்டு வந்தா வீட்டுக்கும் மண்டபத்துக்கும் ஒவ்வொரு நடையா அலையணும். இதுனா பிரச்சனை இல்லைல்ல, ஒரே கேரியலா கொண்டு போயிடலாமே நீ கொண்டு வந்தேன். ஆனா தூக்க முடியல, கணக்குவே. ஏட்டி இதையே தூக்க முடியலன்னா அப்ப எனக்குள்ள வாளில அந்த 4 கிடக்கு, எப்படி எடுத்துட்டு வரவோ?
கிருஷ்ணா என்ன போறவ பாருங்க, உமா வீட்டு சாப்பாடை கொடுத்து விட்டுருங்க. ஏ கிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா, என்னைக்கு இதாக்கா? ஏ கிருஷ்ணா, வீட்டுக்கு தானே போற? ஆமாக்கா. அது ஒண்ணும் இல்ல, உமாளுக்கு கொஞ்சம் சோறு அள்ளி வச்சேன். குழம்பு கறி கூட்டுலாம் இந்த கேரியல இருக்கு, கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துறேன். ஏக்கா, நான் கொண்டு போனா எல்லாரும் என்னையவே பாப்பாவை ஒரு மாதிரி நினைப்பாவக்கா. எனக்கு அசிங்கமா இருக்கும். நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்க, நான் போறேன். என்ன சின்ன பொண்ணு போறான்? எவ்வளோ பெரிய டிஃபன் கேரியலு, பார்க்கவே பயமா இருக்கு. தப்பிச்சிரு கிருஷ்ணா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் நாலு முடி. அதானே, இதை கொண்டு போவதுல என்ன அசிங்கம் இருக்கு? சரி, முதல்ல அந்த டிஃபன் கேரியல தாங்க, நான் கொண்டு போய் உமா வீட்டில் கொடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்துக்கிறேன். சரி சின்ன பொண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வீட்டுல வச்சுட்டு வந்துருவோம் டி. ஏடிக்கலாம் என்ன, அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் 2 பேரும் சேலையெல்லாம் மாத்திட்டு வந்துட்டீங்க. அது வந்து வடிவக்கா, அந்த மண்டபத்துல கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குல்ல, பட்டு சேலையை கட்டிட்டு இருந்தா பார்க்க முடியாது. அதான் வீட்டுக்கு ஒரு 8 போய் மாத்திட்டு வந்துட்டோம். ஆமா ஆமா, உங்களுக்கு வேலை நிறைய தான் இருக்கு, பார்த்தாலும் தெரியுதே. தெரியுதா? அப்ப சந்தோஷம், வழிய விடுங்க, நாங்க போட்டோம். ஏட்டி நில்லுங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய கேரியில் சாப்பாடு கொண்டு வச்சிருக்கீங்க? தூர போடுறதுக்கா? அது எப்படி தூரப்படுவோம்? 2-3 நாள் வச்சிருந்து சாப்பிடுவோம். அட பாவிகளா, 2-3 நாளைக்கு எதுக்கிட்டு இவ்வளோ சோறு அள்ளி வச்சிருக்க? வம்பா போவும். அதுதான் 10 நாளையில கல்யாணம் வச்சிருக்கமே, இதில் இடைக்கு பொங்கி வேற போடுவீங்க ஆளுக்கு ஒரு வீட்டில். இவ்வளோ குழம்பு கோரி வச்சு வம்பா போனதை போய் சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க டி. அட வடிவு பாட்டி, இப்போ குழம்பு எடுத்துட்டு போனா ஒரு 4 நாளைக்கு வீட்டில் சோறு பொங்க வேண்டாம்லா? நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம்லா, அதனால தான் கோரிட்டு போறோம். ஏய், எடுத்துட்டு போங்கம்மா, தப்பில்லை. உங்களை யாரும் எடுக்க வேண்டாம்னா, எல்லாம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே. அதுக்குன்னு இவ்வளவு குழம்பு கூட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க டி, உடம்பு என்னத்துக்காகும்? பாரா, இந்த வடிவு பாட்டிக்கு நம்ம மேல இருக்க அக்கறையே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் வடிவு பாட்டி, இது வந்து நாங்க ஒத்திக்கு சாப்பிட மாட்டோம். உமா வீட்டுக்கு, அப்புறம் அம்புஜக்கா வீட்டுக்கு, அப்புறம் அக்கம் பக்கத்துல கேட்குற ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையில கொடுப்போம். சரி, அப்போ போய் வச்சுட்டு வாங்க. குழம்பு கறி நிறைய தான் இருக்கு பார்த்துக்கோ. இந்த கிட்டு சரசெல்லாம் இங்கே தானே இருக்காவ. பாத்திரம் கொண்டு வந்து ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்து கொடுத்து விடணும். நேரம் ஆயிட்டு பார்த்தியா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, இனி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு ஆச்சு, ஏன் எனக்கு வியர்வை, ஏன் எனக்கு பதற்றம், ஏன் இந்த மேல் மூச்சு. அது ஒன்றும் இல்லை கணேச தாத்தா, வயசாயிட்டே போகுதுலா, அதனால தான் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுது. அட பாட்டி, யாருக்கு வயசாவது? உனக்கு தான் வயசாயிட்டே போகுது. இங்கே பாருங்க கணேசன், இப்படி பாட்டு பாடிட்டே திரியாதீரும். கணேசன் தாத்தா, கோட்டை சூட்டெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கீங்களே, கலக்குறீங்களா போங்க. சின்ன வயசுல சப்போட்டா பழம் இருக்குல்ல, சப்போட்டா பழம், அதை பழுக்க வைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவேன், அரிசி பானைக்குள்ள வைப்போம். ஒரு 3 நாள் இருந்தா பழுத்துரும். நானும் 3 நாள் கழிச்சு பழுத்துரும்னு திறந்து பார்த்தா பழுக்கவே இல்லையா. அப்புறம் ஏமா இது பழுக்கவே மாட்டுக்குன்னு எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன். எங்க அம்மா சொன்னா, நீ புதைச்சி வச்சது சப்போட்டா பழம் இல்ல, உருளைக்கிழங்குன்னு. அட கொடுமையே, சப்போட்டாவுக்கும் உருளைக்கிழங்குக்கும் வித்தியாசம் தெரியாம தான் இருந்திருக்கீரு. ஏ தாத்தா, இப்போ எனக்கு இந்த கதையை எங்ககிட்ட சொல்றீரு? அன்னைக்கே அறிகுறி தென்பட்டிருக்கு, கவனிக்காம விட்டுட்டேன். என் 4 முடி, இவர் என்னத்தை போட்டு இப்படி குழப்புறாரு? ஏடிகளா, வாய் பார்த்துட்டே நிற்காதீங்க, இதை வீட்டில் கொண்டு வச்சுட்டு வந்து இருக்க சோறு குழம்பு கூட்டு கறியெல்லாம் வரவங்க கேட்குறவங்களுக்கு அள்ளி கொடு. லட்சுமி வேற அளவு தெரியாம சாப்பாடு நிறைய சொல்லிட்டா, நிறைய மிச்சமாயிட்டு. சரிங்க வடிவு பாட்டி. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழிதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல். யோ தாத்தா, அட கொஞ்ச நேரம் சும்மா இருமியா. வடிவு பாட்டிக்கு புருஷ வேற அங்கதான் நின்று முறைச்சு பார்த்து லுக்கு விட்டுட்டு இருக்காரு. ஆமா, விசேஷ வீட்டுல வேணையை இழுத்துறாதீரும். மொய் கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டாச்சுல, வீட்டுக்கு போறோம் தாத்தா. காரு, இனி அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதுபடி நடந்துக்கணும்.
ஆ சரிங்க தே. மைனி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருக்கலாம்ல, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்கு, அதுக்கட்டியும் போறேன்னு இருக்கீங்க. இல்லை லட்சுமி, இப்போ நான் போய் தான் ஆகணும். கல்யாணத்துக்கு வேணா நான் சீக்கிரம் வந்துடுறேன். டேய் அஜய், நீயாவது இரேண்டா. காருக்கா நான் காலேஜுக்கு போகணும், மேரேஜ்க்கு முன்னாடி லீவ் போட்டு வரேன். எல்லாரும் இதையே சொல்லுங்க. மாமாக்கு வேலை இருக்குல்ல காரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா மேரேஜ்க்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லீவ் போட்டு வரேன், சரியா? சரிங்க மாமா. வனுச்சா நான் கார் எடுத்துட்டு நிக்கிறேன், வா. லட்சுமி நான் அப்போ போயிட்டு வரேன், என்ன உதவினாலும் கால் பண்ணு, என்கிட்ட சொல்லாம இருக்காத. ஆ சரிண்ணே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இங்கே பாருக்காரு, கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அம்மா என்ன சொன்னாலும் அதை கோவப்பட்டுக்காம கேட்டுக்கணும். இங்கே இருக்கிற மாதிரிலாம் அங்கே போய் இருக்க முடியாது, இங்கே பேசுகிற மாதிரி அங்கே போய் பேச முடியாது. ரொம்ப பேசிட்டேன்னா வாயாடிம்பாங்க, சரி பேசாமல் இருந்தேன்னா உன்னை ஊமம்பாங்க. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும், பக்குவமாக இருந்துக்கணும், சரியாக்காரு? சரிங்க தே. இனிமே காலம்புரை எந்திரிச்சம்மா அம்மாவுக்கு ஏதாவது வேலையை பார்த்து கொடுத்தோமான்னு இருக்கணும். ஆ ஓகே தே. சரிக்காரு, கிளம்புறேன், என்ன பார்த்து இருந்துக்கோ, பாய். பாய் அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. போனதும் கால் பண்ணுங்க. கல்யாணத்துக்கெல்லாம் சீக்கிரம் வந்துடணும், இல்லைன்னா நான் கோவிச்சுப்பேன். சரிடா, மேரேஜுக்கெல்லாம் சீக்கிரம் வர பார்க்குறேன். அப்புறம் லட்சுமி நான் போயிட்டு வரேன். சரிங்க மைனி, ஊருக்கு போனதும் ஃபோன் அடிங்க. ஆ சரி லட்சுமி. ஆச்சி, எவ்வளவு நேரம் தான் நாங்க இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது? என்ன பண்ற? ஆமா ஆச்சி, சும்மா தீயும் போட்டு விட்டுருக்க, கண்ணெல்லாம் எரியுது. மோளத்தை சுத்தி போட போறேன், அமைதியே இருங்க மக்களே. இன்னைக்கு எல்லாரு கண்ணு என் பியாத்தி மேலதான் இருந்துச்சு. அதுல ஒருத்தி சொல்லிட்டு போறா, பொண்ணை பாருங்களேன், பில்டர் போடாமவே மூஞ்சி அம்பட்டு அழகா இருக்கு அப்படின்னு. சுத்தி போடுறதுன்னு முடிவாயிட்டு, சீக்கிரம் சுத்தி போடாச்சி. நல்ல கண்ணு, நஞ்சு கண்ணு, கொல்லி கண்ணு, பள்ளி கண்ணு, பொக்கு கண்ணு, பொறாம கண்ணு எல்லாம் இன்னையோட போவட்டு. என்ன சுடு, மூக்க சுடு, கையை சுடு, காலை சுடு. என்னது கையை சுடணும் காலை சுடணுமா? ஏவளா பேசாம இருங்கட்டீங்களா? கண்ணு, முண்டை கண்ணு, கொல்லி கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு எல்லா கண்ணு பட்டு போகணும். துப்பு மக்களே, தூ தூ தூ. இந்த பூமாரி நீயும் துப்பு. தூ தூ தூ. என்ன போடு போடுன்னு பொரியுது, அம்புட்டு திருஷ்டி இருந்திருக்கு. ஆச்சியோ, இப்ப திருஷ்டிலாம் போயிட்டா? உங்களுக்கெல்லாம் வேலையாட்டா இருக்கு. சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்துல கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு? புது துணியை உடுத்திட்டு எங்க போயிட்டு வந்தாலும் நல்லா இப்படி சுத்தி போடணும், சரியா? ஆட்டோ ஆச்சி, சுத்தி போட்டுருவேன். இந்த மாதிரி அடுப்புக்கு என்ன செய்யறது? இல்லைன்னா கற்கல்ல சூடமாவது தடவி வைட்டி, கண் திருஷ்டி பொல்லாதது. சரி ஆச்சி, பண்றேன், போதுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.